Assalamualaikum all. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மோர் குழம்பு. அதாவது சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So guys, இப்போ நம்ம மோர் குழம்பு பண்றதுக்கு என்னெல்லாம் ingredients வேணும்னு சொல்லி பார்க்கலாம். First, curd. Okay, 1 liter curd, big packet. Okay, 500. So first, கடலைப்பருப்பு, then உளுத்தம் பருப்பு, கடுகு, carrot. Okay, carrot. Then mangoes குட்டி குட்டியா எடுத்துருக்கோம். Then சீரகம், ஹல்தி, salt, chilies middle la cut panni, then ginger, onions, then வந்து கருவேப்பிலை, then corianders, oil. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்க guys, 1 liter of curd வந்து போட்டாச்சு. போட்டு அதில் வந்து salt, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி salt ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல மில்கி கன்சிஸ்டன்சி சூப்பராக. ஸோ கைஸ் பாருங்கள், இதை மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் சூப்பராக பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பாருங்க கர்ட் சூப்பராக ப்ளஃபாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு ஆயில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம். ஸோ வந்து நம்ம ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம். பிகாஸ் வந்து அதை நல்லா வெடிக்கணும். வெடித்ததுக்கப்புறம் நம்ம தென் ஒரு இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து சீரகம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கடலைப்பருப்பு, தென் இது கூட வந்து உளுத்தம் பருப்பு, அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பு வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் பேக் பெயின்லாம் இருக்கும்ல, அவங்களாம் வந்து இதில் வடை இல்லை ஹல்வா மாதிரி செய்வாங்க. அதெல்லாம் வந்து சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தி. நான் வந்து ஒன் டே உளுத்தம் பருப்பு ஹல்வா போடுறேன். பிகாஸ் எங்கள் மம்மி வந்து அது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக செஞ்சு தருவாங்க. தென் இப்போ வந்து க்ரீன் சில்லிஸ் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தென்னா ஜிஞ்சர், குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஜிஞ்சரையும் ஆட் பண்ணிக்கலாம். தென் அதாவது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த தால்லாம் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிடுச்சுல, இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். தென் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். லோ ஷிம்லேயே வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும் போது வந்து கிறிஸ்பியாக இருக்கும். இல்லைனா வந்து நம்ம இப்போ வந்து நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ நம்மளுக்கு வேணுமோ அவ்வளோ. ஓகே, அது கூடவே கொஞ்சம் ஹல்தி இஸ் அன் ஆன்டிபயோட்டிக். ஸோ எல்லா ஃபுட்லையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பிஞ்சஸ் ஆஃப் ஹல்தி. தென் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சம்மர் சீசனில் இந்த மோர் குழம்புலாம் சாப்பிட்டா பாடி ஹீட் ஆகாது. ஸோ வந்து மேக்ஸிமம் வீக்லி ட்வைஸாவது சாப்பிட ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, கேரட் ஐஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸோ வந்து இது வந்து ஒரு ஹெல்த்தி ஃபுட். நம்ம எப்போவுமே மேக்ஸிமம் ஜங்க் ஃபுட் தான் போடுவோம். சரி, சம்மர் சீசன் ஆச்சு, கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட்ஸும் போடலாம்னு சொல்லி போட்டிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இப்போ வந்து மேங்கோஸ் குட்டி குட்டியாக நல்லா க்யூட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மேங்கோஸையும் ஆட் பண்ணிக்கலாம். தென் பாருங்க, நல்லா ஒரு எல்லாமே ஃப்ரையான கன்சிஸ்டன்சியில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்சம் வந்து சில்லுன்னு ஆனது, ரொம்ப கூல் இல்லை, கொஞ்சம் லைட்டாக ஹீட் போனதும் வந்து நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். வாவ், சம்மருடைய எவ்ரி ஒன்ஸ் ஃபேவரட் திங். ஸோ இதை நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மேலே கொரியாண்டர்ஸும் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, தென் ஸோ கைஸ், சம்மருடைய பர்ஃபெக்ட் ரெசிபி. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை பாய்.